ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் விவர் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே, நான் ஜான் பாஸ்கோ. இதோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, அது வந்து என் அப்பா, அது வந்து என் அம்மா. ஓகேங்களா? ஸோ இது பற்றி தான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படியே ஜஸ்ட் அது பாஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், ஏன்னா இப்போ நான் சொல்ல வந்தேன்னு சொன்னாக்கா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அப்பா அதோ இருக்கார் இல்லையா? ஆமாம், ஒரு 8 பாஷை பேசுவார். 8 லாங்குவேஜஸ். பேசிக்காக அவர் வந்து இஸ் அ சர்ச் ஃபாதர். ஆமாம், எங்கள் அப்பா ஃபேமிலி பூராவே இவர், இவங்க அண்ணன், அப்புறம் இவங்க அக்கா, இப்படி தொடர்ந்து எங்கள் அத்தை, அந்த மாதிரி டோட்டலாக தேர் ஆல் பாட்டின்னா அது எங்கள் அத்தை கன்னியாஸ்ரீ, எங்கள் அப்பாவுடைய அப்பா அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு இல்லை பாஸ்டர் இல்லை அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து முறைப்படி காத்தலிக் சர்ச், முறைப்படி இன்னும் அங்கி போட்ட சாமியார்னு சொல்லுவாங்க. சேலமில் ஒரு சர்ச்சில் வந்து சர்வீஸ் பண்ணின்னு இருக்கும்போது இது எங்கள் அம்மா அங்கே வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ரூம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த காலத்துலலாம் அந்த மண் இதில் தானே இந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணுவாங்க. லைக் அந்த இது டேங்க் மாதிரி இருக்குதுல்ல, அதில் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு அப்படி வந்து என்ன பண்ணிடணும், அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்து போயிடணும். எங்கள் அப்பா சர்வீஸ் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவர் ரூமுக்கு வருவார். ஒரு நாள் அந்த மாதிரி வரும்போது இது என்ன பண்ணுங்குது, எங்கள் அப்பா கட்டிலில் நல்லா எம்முன்னு படுத்து தூங்கி நிற்கிது. இதை வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு என்னடா இது, அல்ஃபான்ஸ் கட்டில் வந்து அந்தோனியம்மா பத்துன்னு இருக்கிறா, அப்போ அவங்களுக்கு கூட தப்பான ஒரு இளமையாக வந்து இந்த அளவுக்கு நல்லா பப்பரதான்னு காலை கீழெல்லாம் வாயை கீழெல்லாம் நல்லா சுடுகாட்டில் மல்லாந்துன்னு தூங்குற மாதிரி நல்லா தூங்குதுன்னு சொல்லிட்டு கதை பரப்பி விட்டானுங்க. அது தெரியல, நம்ம ஊர் பற்றி கதை பரப்பி விட்டானுங்க. மேட் மிக்ஸ் பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு யார், அல்ஃபான்ஸை அப்படின்ட்டு. அன்னைக்கு அங்கேயும் எல்லாத்தையும் கயிட்டு ஏன்டா ஊரில் போகிறவன் வரவெல்லாம் அயோக்கிய ராஸ்கல்ஸ் அவன் வேணால் சந்தேகப்படலாம், அவன் படிப்பறிவு இல்லாதவன், அறிவு இல்லாதவன், முட்டாப்பைய. அங்கே ரோமில் உக்காந்துக்கிட்டு பிஷப் முதல்கண்டு சர்வீஸ் பண்ணுறவனுங்களுக்கெல்லாம் என்னை பற்றி ஒழுங்கான ஒரு சிந்தனை புத்தி, நான் அந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறோன்னான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு சபை நடத்துறீங்கன்னா உன் சபையை வேணாம், உன் மயிறு வேணான்னு சொல்லிட்டு அந்த அங்கியில் அந்த அங்கேயே அப்படியே கைட்டி தூக்கி மூஞ்சில் எரிச்சிட்டு அன்றைக்கே சபையை விட்டுட்டு வெளியே வந்து நேராக எங்கள் அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கினார். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச் எங்கள் அப்பாவை, நானும் பெரிய ஒரு ப்ரீஸ்டாக வருவேன், பாஸ்டராக வருவேன் தான் எனக்கு ஜான் பாஸ்கோன்னு பேர் வச்சுருக்கிறாரு. ஆனால் நான் சாமியே இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, எவனும் சரியில்லைன்னு சொல்லி ஊரை பூரா கூப்பிட்டுன்னு இது பண்ணின்னு இருக்கிறேன். எதுக்குனாக்கா எனக்கு அமெரிக்காவில் நான் திறக்க வேண்டியவன், அம்ஜிக்கரையில் பிறந்துட்டுனேன்னு சொல்லி கவலை, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் எல்லோரையும் திட்டுறான்.